என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? இது முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும். நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவான், அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன். என்ன விஷயம் போறீங்க? இந்த கோயில் பூசாரி 10க்கு 10 ஒரு இடம் கேட்டு இருந்தா பாரு, இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு. என்னண்ணே இது குட்டிச்சோறு மாதிரியா இருக்கு? பூசாரிக்கு போறாதா புள்ள குட்டியா பெத்துக்கு போறான். அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தன் வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. சரி வாங்க ஏறுங்க. இல்ல நான் மாட்டு வண்டி ஏறுங்க, விட்டுட்டு போறேன். அட வேணாம், சரி உட்காருங்க. என்ன பண்றீங்க? உட்காருங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ எங்க அண்ணனை காணோம். அண்ணே என்ன கொஞ்சம் பார்த்து விட கூடாது? நாயே, சைக்கிள்ல போகும்போது அவனே 2 கை எடுத்து கும்பிடுற. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் போடணும், கையை எடுத்து கும்பிடணும்னு. அப்புறம் தமிழர் பண்பாடு என்ன ஆகுது? நீ ஒரு கை பிடிச்ச என்ன தூக்கி விடு, மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுறேன். சரிங்கண்ணே. வாங்க. அப்படி வணக்கம். எங்க பார்த்தாலும் ஒரே முகமுடி கொள்ளையா இருக்குப்பா. நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் போந்து கொள்ளை அடிச்சிட்டோன்னு பயமா இருக்கு. இவர் யார் தெரியுமா? யாரு? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். வீட்டுல தங்கமும் வைரமும் பூட்டி வச்சிருக்காரா, அத முகமூடி கொள்ளக்காரனுக்கு வந்து திருடிட்டு போயிடுவாங்களாம். டேய், டீ குடிச்சு அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க, அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான் இல்லீங்க, கடைக்காரது. அதுவும் ஓசிதானா? போட்டு போடா போடா. காலங்காத்தால எந்திரிக்க வேண்டியது, கக்கூஸ் கூட போறது இல்ல, காப்பி கடைக்கு வர வேண்டியது, ஓசியில பேப்பரை படிச்சுட்டு உலக லெவல்ல அரசியல் பேசுறது. டேய் போடா, பேப்பரை போட்டு போடா. ஆட வெண்ண மகன. ஆமா, இவன் பெரிய யோகியம். வீட்டுல வர காப்பியும் துண்டு பீடியும் குடிக்க வேண்டியது, இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற. வாய போடுறா. டேய் டேய், நீயா பேசுன? நான் உங்களோட இருக்கேன். நான் எங்க பேசுனேன்? நீ பேசுனியா? பே பே. ஓ அண்ணே, உங்களை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஒளிஞ்சிருந்து குரல் கொடுக்கறாங்க. ஏம்பா, முழுசா இத்தனை ஆம்பளைங்க இங்க இருக்காங்க, அது என்ன அந்த பொண்ணு ஒன்ன பார்த்து கண்ணடிக்குது? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. ஆமாங்கண்ணே, இவன் முதல்ல ஒரு மச்சம் இருக்குதுண்ணே. ஏய் சுமரா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விடுங்கடா, இத்தனூண்டு மச்சத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்களே. இல்லண்ணே, இது மான பிரச்சனை. இவன் முதல்ல மச்சம் இல்லைன்னா நான் இவனுக்கு 50 ரூபாய் கொடுத்துறேன். நீங்க வேணா நடுவுல இருந்துக்கண்ணே. சரிப்பா. இவரு நடுவரு. ஆமா, இது பெரிய காவிரி பிரச்சனை. இவர் நடுவரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. இவெல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய எந்திரிச்சு ஓடுறா. அண்ணா இருக்குண்ணே. ஏய், இன்னைக்கு தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். நீ என் முதுகுல மச்சம் இருந்தா நான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்துறேன். மவனை இன்னைக்கு உதைக்கிற உதையில இனிமே இந்த மாதிரி பந்தயம் கட்டுறதை விட்டுறணும். நடுவருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தியாரா நீ? வர அந்த பக்கம் கட்டா சட்டைய கட்டுற இல்லையே. ஏடா, எனக்கு தெரியாம எப்படா என் முதல்ல மச்சான்? ஏய், இனிமே எனக்கு தெரியாம பந்தயம் நீ பிடிச்ச பின்னி போடுவான். பின்னி இவனை பின்ன முடியாதுப்பா, ஊட்டி விடுறேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு மட்டும் இந்த மச்சம் இருந்துச்சுன்னா இந்த 50 ரூபாய் நான் வாங்கிருப்பேனே. டேய், இப்போ உனக்கு மச்சம் தானே வேணும்? வாடா, சட்டை கட்டுறா. இதாண்டா மச்சான், இத வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கோம். வாங்க, இன்னும் யாருக்கு வேணும் மச்சான்? மச்சம் வேணுங்கிற சொச்ச வேணுங்கிற வாங்கடா, வாங்க. இந்த மச்சான் மச்சம்டா. பொதுமக்கள் கவனத்திற்கு. கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம். இந்த திருட்டில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பற்ற வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் விட்டுவர்கள் போலவும் வருவார்கள். இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மா. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது. அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம், கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது. அண்ணா, அந்த உட்கார்ந்திருக்க பார்ட்டி அவங்க நம்மளே பாக்குறாங்க. அவங்களுக்கு போய் முத வெட்டிடுவோமா? ஏப்பா, இங்க வாங்க 2 பேரும். வர்றா அண்ணா. அண்ணே வாங்க. வேர் வெட்டுறது. எழுத்துக்கு எத்தனை பைசா வாங்குற? இன்சியலுக்கு 10 பைசாங்கண்ணா. முழு பேருன்னா 50 பைசாங்கண்ணா. ரொம்ப அதிகமா இருக்க. சரிங்கண்ணா, மொதல் போனி 40 பைசா வச்சுங்கண்ணா. ஏண்டி காமாட்சி, இவனுங்களை பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கிற அவனுங்க மாதிரியே இல்ல? என்னங்க
நீங்க மட்டும் குசு குசுன்னு பேசுறீங்க. ஏண்டா அவரு பொண்டாட்டி அவரு குசு குசுன்னு பேசாம ஒன்னே பேச விடுவாரு. அட நமக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல. ஆஹா. பையன் வேலைக்கு நேரமாச்சுக்கிறான். ஐயே போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா. மாட்டினா 5000 ரூபாய் கிடைக்கும். ஏங்க உங்க வீட்டுல நாய் இருக்கா? இருக்காது. ஏன்? அதான் இவர் இருக்காருல்ல. எது கேக்குற? இல்ல எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆமா நான் இருந்தா இவன் கடிச்சு வச்சிருவான். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல. ஏய், சும்மா இருடா, கஸ்டமரை கெடுத்துறாதடா. அண்ணே நம்ம கஸ்டமரோட இன்வால்வ் ஆகணும்னே, அப்பதான் நம்ம தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். வை 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 வை. ஏங்க அம்மாவுக்கு வெட்டிட்டு பாத்திரத்துக்கு வெட்டியா? அதாங்க பெரிய பாத்திரத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி பேரு காமாட்சின்னு வெட்டிரு. ஆ. சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் என் பேர் வெட்டிரு. அண்ணன் பேர் என்னங்க? என் பேரு அழகு நம்பி. அழகு தும்பின்னு வெட்டிட்டீங்களா? ஏய்யா ஏன் கொஞ்ச நாளைக்கு பேரை மாத்தி வச்சா நாட்டுக்கு என்ன கெடுதலாம்? யோ, சொன்னதை செய்யா. ஏன் மாமி என்ன உங்க கழுத்துல நடக்கிற அவளும் கவரிங்க இல்ல ஒரிஜினல் தங்கமா? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. ஏங்க வீட்டு பின்னாடி கதவு இருக்கா? இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏயா கேக்குற? இல்ல ஒரு சேஃப்டிக்கு தான். அடியே ஆ? சந்தேகமே இல்ல. ஆமாங்க இவனுங்க திருடனுங்களே தான். ஆ, நீ பின்வாசல் பக்கமா போய் ஆ, ஆட்களை ரெடி பண்ணு. சரிங்க. இவனுங்களை பிடிச்சு கொடுத்தா நமக்கு 5000 ரூபாய். போ 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 போ. ஏங்க யூரின் போகணும், கொல்லப்பக்கம் இடம் இருக்கா? இருக்குதே. ஆ. போங்க போங்க ஆ. போங்க போங்க. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது, அண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது. பேர் வெட்டுறது. இந்தப்பா பேர் வெட்டுறவரே, இங்க வா. என் பொண்ணுக்கு கல்யாணம். ஐயோ, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். அது இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம், சீசந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கியிருக்கோம், அதுல பேர் வெட்டணும். வெட்டிட்டா போகுது. ஆமா. ஆமா, கூலி எவ்வளவு? இன்சியலுக்கு 10 பைசாமா, முழு பேர் வெட்டுறதுன்னா 50 பைசாங்க. என்னது, நீ போய் பாத்திரம் எடுத்துக்கிட்டு வா. ம், இனிஷியலுக்கு நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. ஆ, முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ஜாஸ்திங்க. என்னங்க 50 காசு உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுதா? ஆமாங்க. சரி நீங்களே ஒரு தொகை சொல்லுங்க. ஒரு 8 போட்டுங்களா? என்னது 8 எனக்கு ரொம்ப குறைச்சிட்டீங்க. எதுவும் இல்லாத பட்டேன் நீங்க ஆ. சரி வெட்டிடுறேங்க. வாமா. இதெல்லாம் சீர் கொடுக்குற பாத்திரம். ஆமாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. ஆ, யார் பேருங்க வெட்டுறது? எங்க பொண்ணு பேர் தானுங்க. ஆஹா, பாப்பா பேருங்க? பீனா, சோனா, கோமதி என்கின்ற, மகேஸ்வரி என்கின்ற, மனோரஞ்சித, பூங்கொடி, பொற்கொடி, பார்வதி, பரமேஸ்வரி. டேய், ஆ? நிறுத்துறா. உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானுங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க? செல்லம்மா வச்சுதுங்க. இது ஒரு பேரா? ஆமா. கல்யாண பத்திரிகையில இந்த பேரத்தை அடிச்சிருக்கிறியா? ஆமா. அப்போ ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான். ஏன்? பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிடும். ஆ. இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க. யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப என்ன சொல்ற நீ? முழு பேர் வெட்டுறதுன்னா 3 ரூபாய் கொடு. எதுக்கு ஒரு பேருக்கா? ஆ. கட்டுப்படி ஆகாது, எடுத்து உள்ள வைடி. பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது சார், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது மேடம், பாத்திரத்துக்கு நேம் வெட்டுறது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல் பாசையில பேர் வெட்டுறது. டேய், நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த? ஜஸ்ட் 1 வீக், அதாவது 2 நாள். டேய், இந்த தொழிலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஆமா, பெரிய இந்த தொழிலு கண்ணு பார்த்தா கை செய்யாதா? பாக்குறதுக்கு கண் இல்லாம செய்யறதுக்கு கை இல்லாம பண்ணி போடுவோம், ஓடி போயிரு. அண்ணே, கத்தி தீட்டாதீங்க, புத்தி தீட்டுங்க. வேணா நம்ம தொழில மோதி பாத்திரலாம். 30,000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி, இதுல 2 பேரும் மோதி பாக்குறதுக்கு. மொத்த முதலீடே ஒரு சுத்திலும் வெட்டிரும்பு. இதுல என்னடா மோதி பாக்குறது? அட ஏயா சும்மா கத்துற? அந்த தம்பிய பார்த்தா நல்ல தொழில் செய்யற தம்பி மாதிரி தெரியுது. அது போட்டுக்கிற சட்டை என்ன, பூட்ஸ் என்ன, கொழாய் என்ன, பெல்ட் என்ன, கையில பை என்ன? முக்கியமானது விட்டீங்களே. அது கடைசியில தொங்குறதுக்குடா. ஏங்க இந்த தம்பிக்கிட்டே பேர் வெட்டிக்கலாங்க. வெட்டிடுவோம். ஏன்பா நீ எவ்வளவு கேக்குற? இவர் எவ்வளவு கேட்டாரு? ஒரு பேர் வெட்டதுக்கு 3 ரூபாய் கேக்குறாரு. எனக்கு 1.5 ரூபா கொடுத்தா போதும். அட சீப்பா இருக்குது. வையி உட்காந்து வெட்டுங்க. இவங்கிட்டே வெட்டிங்க. ஆ. இவனு என் சிஷ்யன் தான். ஆ. 2 பேர்ல யாருகிட்ட வெட்டிட்டா என்னங்க? ஆ. ஆறா ஒண்ணுங்க. ஆ. முதன்னு பேர் வெட்டுறது காலி குடத்தை கொடுத்துறாதீங்க. ஆ. நேர குடம் தண்ணி கூட கொடுங்க. அப்பதான் பேர் விளங்கும். அண்ணே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு தெரியாம போச்சுன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், நான் என்னடா உன்னை ஆசீர்வாதம் பண்றது? நீ பேரை வெட்டி முடி. ஆ. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ஆசீர்வாதம் சரிங்க. பண்ணுவாங்க. இதுல வெட்டுங்க. அப்ப வெட்டட்டுமா? வெட்டு. டேய்,
என்னது? உங்களை வேண்டிக்கிறேன். வேண்டிக்க. ஐயோ என்ன தண்ணி வருது? ஐயோ, பாத்துட்டு என்ன கேரட்டா தின்ற? தின்னு தின்னு நல்லா தின்னு. கேரட் தின்னா நல்ல கண்ணு தெரியும்பாங்க. நல்லா தின்றா? ஏங்க திட்டுறீங்க? தின்னா தின்னுட்டு போட்டுமே. உனக்கு ஒண்ணும் தெரியாது பரணி. இன்னைக்கு காலங்காத்தால டீ கடையில இவர் ஒரு குருட்டுத்தனமான வேலை பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? என் முதுகுல மச்சம் இருக்குன்னு ஊர் ஜனத்தையில கூட்டிட்டாரு. இதுல வேற இவர் பெட்டு வேற கட்டுறாரா மாப்பிள்ள. விடுவனா நானு? தோத்தாய்வன். இனிமே எவன்கிட்டயும் பெட்டே கட்டக்கூடாதுன்னு கவுண்டரியில சாட்சியா வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, டீ கடைன்னு கூட பார்க்காம சட்டையை கழட்டி காட்டினேன். மச்சம் இருந்தா தானே. அப்ப ஐயாவோட மூஞ்சிய பாக்கணுமே எப்படி இருந்துச்சுன்னு. ஐயோ, என்ன பரணி? ஆட போங்க நீங்க ஒண்ணு. அவரு நேத்து உங்க முதலாளி கிட்ட ஒரு பெட்டு வச்சாரு. என்னன்னு? இன்னைக்கு காலையில அந்த டீ கடையில எல்லார் முன்னாடியும் உங்க ஷர்ட்ட உங்களாலேயே கழட்டு வச்சா உங்க முதலாளி அவருக்கு 50 ரூபாய் தரணும்னு. எப்படி? அதான் பெட்டா. நல்ல ஏமாந்தீங்க. என்னங்க நில்லுங்க, உங்களுக்கா? ஷோ நில்லுங்க, போயிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க என்ன நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க செவிட மாதிரி. என்ன என்ன பண்ணி? காலேஜுக்கா? அது இருக்கட்டும். என்ன விறகா? நேத்து மாலாக்கா வீட்டு கல்யாணத்துக்கு காலி வயித்தோட போய் விறக போட்டுட்டு மேலதாளத்தோட மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்தீங்க. இன்னைக்கு ஐயா யார் வீட்டு கல்யாணத்துக்கு இவ்ளோ அவசரமா போறீங்க? இன்னைக்கு கல்யாண வீட்டுக்குள்ள பரணி, சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கா? ஆமா, பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி செத்து போயிருச்சான். எரிக்கிறதுக்கு விறகு கேட்டாங்க. முதலாளி கொண்டு போய் போட்டு வர சொன்னாரு. அதான் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் போணுமா? ஒண்ணும் புரியாதவளா இருக்கே. நான் என்ன பேங்க் உத்தியோகமா பாக்குறேன்? உக்காந்த இடத்துல வேலை பாக்குறதுக்கு. விறகு கடையில வேலை செஞ்சா கல்யாண வீட்டுக்கு தான் போகணும், கருமாதி வீட்டுக்கு தான் போகணும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? சரி சரி, நான் வரேன். நான் லேட்டா போனா முதலாளி என்ன எரிச்சிருவாரு. வரட்டுமா? வரமா? என்னடா அது? பாம்பு கடி, தேள் கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும். மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும். இப்படிக்கு வைத்திய சித்தர், வைத்திய சிகாமணி, வைத்திய மாமணி, வைத்திய ஜடாமுனி, நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்கா? பாத்துருவோம். என்ன ஏதோ நுழைஞ்ச மாதிரி தெரியுது. டேய் வாங்கண்ணே. என்னடா இங்க? ஏன் விடுதான்? அப்ப வைத்தியரே நான் தான். நீயா? ஆமா, உங்களோட சேர்ந்து முன்னேறலாம்னு பார்த்தா அங்க அடி உதே. சரி, அதை விடுறா. நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வித்தையா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்தேன், கத்துட்டு ஓடியாந்தேன். 4 நாள்லயா? ஆச்சரியமா இருக்க. அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ், ஐ அம் ஏ டாக்டர். இது மியா மியா டாக்டர். ஐ அம் ஏ டாக்டர். ஓ, மியா மியா டாக்டரியா? டாக்டர், எஸ். என் மாட்டுக்கு 10வது ஊசி போடணும்ல, எப்ப போடுறீங்க? டேய், என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீல்ல, எப்ப தர போற? அண்ணா, என் மாடு நாளைக்கு கண்ணு போடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டேய், எனக்கு தெரியாம உங்ககிட்ட எதுல மாடு? வெளியே கட்டிருக்கண்ணே, வாங்க பாக்கலாம். வா. டேய், வாடா. இதானே என் மாடு. எது? இதான். ஏண்டா, இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா? ஆமாண்ணே, இந்த மாடு வாங்கி 5-6 வருஷமாச்சு, சினையாவே இல்ல. அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு. 10 ஊசியில உன் மாடை சினையாக்கிறேன், ஊசிக்கு 100 ரூபாய் கொடுன்னாரு. நேத்து வரைக்கும் 9 ஆச்சு. இன்னைக்கு 10வது ஊசி போட வந்திருக்கேன். நாளைக்கே என் மாடு சினையாயிடுங்க. இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா? என்னென்ன கேனதனமா பேசுறீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல்ல. யாரா கேனிய? நீ கேனினா நான் கேனினாடா? ஊசி போட்டா காளை மாடு கண்ணு போடுமாடா? ஏய், காளை மாடு கண்ணு போடுமாடா? குனிஞ்சு பார்க்கலங்க இது வரைக்கும். நான் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியாடா போட்ட? இல்ல, முதுகுல போட்டேன். முதுகுல போட்ட, மூக்குல போட்டேன். உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா. எடா அந்த 900. யோ, நீங்களும் அப்படிதாயா? நியாயமா வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்க. இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை வித்து கொடுப்பீங்க. மாட்டை பிடிச்சு போயா.
டேய் இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன். ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி. அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன். என்ன தம்பி? வட்டுமா தம்பி? டேய் உனக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. டேய் அந்த பொண்ணு லெட்டர் எழுதிருக்காடா? என்னன்னு? அன்னைக்கு நீ போட்ட போடல துண்டக்கான துணிக்கான்னு ஓடனல்ல, அன்னைக்கே காலோட போயிருப்பா. அதான் நேர வர பயந்துட்டு விழுந்தடிச்சு இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டிருக்கா. அட நீ யாரு? அட இங்க பாருடா, இதை உங்கள் காலை பிடித்து கேட்டதாக நினைக்கும். நீ போட்ட போடல அவ திமிரெல்லாம் இப்படி அடங்கி போயிருப்பாரு. கொண்டா பார்க்கலாம். ஏய் என்னடா பண்ற? அதுதான் அவளோட பணத்திமுறையெல்லாம் அடங்கி போச்சு. மன்னிச்சுக்கோன்னு வேற லெட்டர் எழுதி போட்டா. இனி எனத்துக்குடா செத்த பாம்பு அடிக்கணும். டேய் ஆனந்த், இன்னைக்கு நைட்டே மெட்ராஸுக்கு ட்ரெயின் இருக்கு. 2 பேருமே இன்னைக்கு நைட்டோட நைட்டா புறப்பட்டு போயிடலாம்டா. ஏய் யாரா அந்த லெட்டர் எழுதுனது? கையெழுத்து கொட்டை கொட்டையா இருக்கு. பொண்ணு கையெழுத்து தான்டா. உண்மையை சொல்லு, நீ தானே எழுதுன? பின்ன என்னடா, எவ்வளவு ஒருத்தி போலீஸ்ல மாட்டி விட்டான்னு அவளை அது பண்ண போற இது பண்ண போறேன்னு சொல்லி மெட்ராஸ்ல இருந்து இங்கேயும் வந்து இங்கேயும் போலீஸ் கிட்ட உதவாங்க. எப்ப பாத்தீங்க மூஞ்சிய உம்முன்னு வச்சிருந்தா வேற என்னடா பண்ண சொல்ற? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமாடா உனக்கு? எப்படி கெஞ்சிருப்பேன்? காலை பிடிச்சு கெஞ்சிரண்டா. அட போட, பெருசா காலை பிடிச்சு கெஞ்சினானம்மா. ஒரு கரப்பாம்பூச்சி எடுத்து இப்படி காட்டியிருந்தீங்கன்னா அவளுக்கு பஸ்ஸே விட்டுட்டு ஓடி இருப்பாளுங்க. அதை விட்டுட்டு பெருசா காலை பிடிச்சு கெஞ்சினானம்மா. அட நம்ம நாட்டு பொம்பளைங்க புருஷனுக்கும் கூட பயப்பட மாட்டாளுங்க, அந்த கரப்பாம்பூச்சிக்கு தானே பயப்படுவாளுங்க. அதை விட்டுட்டா. ஆமாண்டா, அன்னைக்கு கரப்பாம்பூச்சியை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவளை எப்படி மிரட்டுறதுன்னு உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா சொல்ற? எந்த ரேப்பிங் கேஸ்ல என்ன மாட்ட வச்சாலும் அந்த ரேப்பிங்க வச்சு அவளை மிரட்டி நான் அவமானப்பட்ட மாதிரி அவளும் அவமானம் பண்ணும். அந்த காலேஜை விட்டு அவ ஓடணும். கொண்டா இல்லம்மா பரணி, உனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன ரேப்பிங் கேஸ்ல தானே மாட்ட வச்சேன். அதே ரேப்பிங்ல வச்சு உன்னை அவமானப்படுத்தி இந்த காலேஜை விட்டு விரட்டாம நான் விட போறதில்ல. என்னடி பரணி, என்னமோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? ஒண்ணும் இல்ல, வந்து ரேப்பிங் பத்தி நீ என்ன நினைக்கிற? ரேப்பிங்? ரேப்பிங்கா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டி. என்னடி சொல்ற? ஆனா ஒண்ணு, ரேப்பிங்னா கண்டிப்பா புடவை கட்டிக்கணும். எத்தனையோ பேர் கண்ணிலே ரேப்புறானுங்க, அதை விட இது எவ்வளவோ பெட்டர். என்ன இதுல தத்தி தத்தி கட்டி பிடிப்பான், மூளைக்கு மூளை ஓடணும். கொஞ்சம் முரட்டுத்தனம் கலந்திருக்கும். மொத்தத்துல ரேப்பிங் இந்த டீயை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னடி சொல்ற புஷ்பா? ஆமாண்டி, இன்னைக்கு லெவல்ல தமிழ் பேப்பர்ஸ்ல முக்கால்வாசி நியூஸ் இந்த ரேப்பிங் தானே, அதனாலதான். ஏய், இது என்ன கொப்பை விட்டு சொத்தா போனா போதுன்னு விடுறதுக்கு? வீடு கிட்ட வச்சிருந்த மரத்தை அப்படி விரவு புழுக்கிற மாதிரி பொழந்து வச்சிருக்கிய, உனக்கு ஏதாவது இருக்காடா? நீங்க போகும்போது சொன்னது சரியா காதுல விழுங்க. எது காதுல விழுகலையா? சொல்லும் போது நீ என்ன தர புடுங்கிட்டு இருந்த? ஆனா எதுக்குடா 2 காது வச்சிருக்கான்? இப்ப 1க்கு 2 செய்யறதுக்கா? சொல்லுடா விளங்காத பையல. ஏலே, இப்படியே நீ ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, நான் தெருவுக்கு தாண்டா போகணும் சட்டி எடுத்துக்கிட்டு தலையில முக்காடு போட்டுக்கிட்டு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு. சரிங்கண்ணா விடுங்கண்ணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேனுங்க. நீ யாரா? நீ யாரா பெருசா அவனுக்கு வக்காலத்து வாங்குறவன்? எருமாட்டு தலையா, கை சூப்பர குழந்தை இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா? இப்ப பெருசா ஆக்கிட்டு வந்துட்டிய, அவன் வெட்டும் போது நீ என்ன வெள்ளாட சூப்பிட்டு இருந்த? திரியிறாங்க. இந்த கட்டையை வெட்டுறதுக்கே இவனுக்கு அறிவு இல்லையே, விட்டு கலெக்டராவே ஆயிருப்பான்னு சொன்ன. ஏய், உங்களை மாதிரி மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு சில்லா கலெக்டர் சாணியவா பொறுக்கிட்டு இருந்தாங்க. அறிவு கிட்ட பயிலோட மூஞ்சி மோரை பத்தியா?
யோ நானும் சுனியும் அவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவன் படிக்கும் போது காலேஜ்ல தங்க பதக்கம் அதெல்லாம் வாங்கினவனையா. அவனை போய் இப்படி திட்டுறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காதயா? அறிவு கெட்டவன, இந்த அறிவு கெட்டவன் நான் ஏதாவது சொன்ன கேக்குறேன்னா, உங்க ஊர்ல ஒரு பொண்ணு அவன் படிப்பையே பாழாக்கிட்டாயா. அதுக்கு அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கிய தீர்வுனியுமே. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி, நின்ன இடத்துல நின்ன மாதிரி, எப்ப பார்த்தாலும் விட்டத்தையே பார்த்துட்டு இப்படி கட்டையில போறவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கிறான் இந்த அறிவு கெட்டவன். இந்த மாங்காய் மடை எனக்கு படிப்பை பத்தி ஏதாவது தெரியுமாடா? ஏன்டா ஒழுக்கமா சாணி வழி பண்ணடுவேன். டேய் டேய் இங்க பாருடா, நீ அந்த பொண்ணை தாண்ட பழகி பழி வாங்கணும். நான் வீட்டையே காட்டுறேன்டா, அவளை கொண்டே போற. நீங்க என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வா நீ வா பாத்துடலாம். யோ நீ மரத்தை கோணையே வாங்கி வச்சுக்கிறது நேரம் இருக்கல கேட்டமையா பேசுற. நீ உன்னை வந்து கவனிச்சுக்கிற. ஏயா வாத்தி, ஏயா உன்னால மந்திரி கலெக்டர் இன்னைக்கு எத்தனையோ பேரு நல்ல அந்தஸ்துல இருக்காங்க. இங்க இருந்து ஏன் நீ லோல் பண்ற? யோ ஏதோ 2 வாட்டி உங்ககிட்ட வெத்தலை பாக்கு வாங்கி போட்டேங்கிறதுக்காக ஊரை விட்டா கிளப்பலான்னு பாக்குறியா? உனக்கு ரொம்ப ஏத்தந்தாயா. ஒரு மந்திரியே வீடு தேடி வந்து வாவான்னு கூப்பிட்டும் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கையா. யோ நான் மனசு வச்சிருந்தேன்னா அமெரிக்காவே போயிருந்திருக்கலாம். ஏன்யா போல? அங்க வெத்தலை பாக்கு கிடைக்காத. புரியாத ஆளா இருக்கையா. பொண்டாட்டி இம்சை தாங்க முடியாம அதாயா பரணியோட தாயார் கல்யாணி அவ புருஷர் ராசவேலு எம்எல்ஏவா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்தானே, அவன் அன்னாடு எழுதுறாயா, ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயா, அமெரிக்காவுக்கு வாங்க ஐயான்னு. ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க போனதே இல்லையா. போயிருக்கலாம் ஐயா. என் குணம் உனக்கு தெரியுமில்ல. இது நாள் வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கேனே தவிர எனக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்ததில்லை தெரியுமா. கும்பியே காஞ்சாலும் கையில காசே இல்லைனாலும் இன்னொருத்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாயா இந்த கிழவை. இவன் கிழவன். நீ என்ன குமரனா? வாயை திறக்காத, ஒரே இருட்டா இருக்கு. டேய் ஆனந்த், யார லவ் பண்ணாலும் இந்த ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்களை மட்டும் லவ்வே பண்ண கூடாது. லேட்டா போனா பெஞ்ச் மேல நிக்க சொல்றாடா. அது இருக்கட்டும்டா. இந்த ஜனா பைய கிளாஸுக்கே வரமாட்டான். இன்னைக்கு என்னடா கிளாஸே கதின்னு சுத்திட்டே இருந்தான். வேற ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு குரூப் போட்டோ எடுத்தாங்கல்ல அதனாலதான். ஆமா, இவர் வருங்காலத்துல படிச்சு பெரிய மேதையாவ போறாரு. நாம இவர் கூட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா ரொம்ப பெருமையா இருக்கும் பாரு. அது இல்லடா, அவனுக்கு அப்பா அம்மானு ஃபேமிலியா இருக்கு, குரூப்பா போட்டோ எடுத்துக்க. குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம கூட எடுத்துக்கிட்டா தானே. அதான் அந்த அண்ணாத பையன் அந்த அழைச்சல் வந்திருப்பான். டேய் அது அடிக்கிறதா இது அடிக்கிறதா? இதை யாரா? அதெல்லாம் முடியாது. நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அப்ப இங்கே இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இங்கேயே இருப்போம். அப்ப இங்கேயே இருங்கோ. டேய் இந்த முறை அவன் தப்பவே கூடாது. டேய் ஆனந்த், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் எந்திரிச்சோடா. டேய் நீங்க வர எங்க இந்த மரத்தடி இல்லையா? வேணாம்ப்பா, ரொம்ப பேர்த்துக்கு மரத்தடியில் தான் நானவதியமா வந்திருக்கு. நான் வரல, நீங்க வா. என்னடா என்ன விஷயம்? கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஒரு கண்ணியமான போட்டி. போட்டியா? ஆமா, 3 பாட்டில் தண்ணிய மூச்சு விடாம குடிச்சா 100 ரூபாய். நீயே போய் செய். டேய் அப்ப இன்னைக்கு 100 ரூபாய் கோயந்தாவா? டேய் ஜனா, அளவுக்கு மீறினா எதுவும் விஷம்டா. இந்த போட்டி பந்தயம் இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. இத்தனை வருஷம் எப்படியோ இருந்துட்டேன், பரவாயில்ல. இனி நாம இந்த காலேஜ்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாவது ஒழுங்கா படிச்சாதான் உனக்கும் நல்லது. இந்த மகனே, அடுத்தது போதும், பொங்கி ஏழு, போட்டி காத்திருக்கிறது. டேய் ஜனா, பி சீரியஸ். நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா என்ன வந்து எங்க அப்பா பார்க்கலைனாலும் ஊர்ல எங்க அப்பா இருக்காரு. அவரை சுத்தி சொந்த பந்தம்லாம் இருக்கு. ஆனா உனக்குன்னு யாரா இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. அட ஏன்டா, அத ஊருக்கே தெரியுமா நானாதேன்னு. அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்திட்டு? சரி விடு, இந்த ரிஷிமுலை எப்படி இருந்தா என்ன? அதான் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா எல்லாத்துக்கும் நீயே இருக்கிறியா? இப்ப எனக்கு என்னடா கவலை? இனிமே இந்த போட்டி பந்தயம் தெரியாம நாளையில இருந்து என் கூட ஒழுங்கா வந்து படிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கூட நான் உன் கூட வரேன். விட மாட்டிய.
சரிடா, நாளையில இருந்து உங்க கூட உட்கார்ந்து ஒழுக்கமா படிக்கிறேன். இது சத்தியம், சத்தியம். வாடா. ஏய்